திமுக அமைச்சர்கள் மீது கோபத்தில் இருக்கும் தமிழக மக்களை மடைமாற்றம் செய்யவே மாநில சுயாட்சி குறித்து சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போ 110 அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. இது உங்க அப்பா 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இதே பேரவையில் இந்த மாநில சுயாட்சி பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதே விவாதிச்சிருக்கிறாங்க, நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 16 ஆண்டுகள் மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, அதிகாரத்தில். அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படாத ஞான உதயம் இப்போ இந்த மாநில சுயாட்சி பற்றி அவர்களுக்கு ஏன் ஞான உதயம் ஏற்பட்டிருக்கிறது? குறிப்பாக கல்வி பட்டியலை பற்றி சொல்லியிருக்கிறார். அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் நிற்கணுமா, ஸ்டேட் லிஸ்ட்டில் நிற்கணுமா, யூனியன் லிஸ்ட்டில் நிற்கணுமாலாம் விவாதிச்சிருக்கிறாங்க. அது மாநில பட்டியலிலிருந்து அது யூனியன் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனது காங்கிரஸ் மௌனசாமியார் இவங்க தான் இருந்தாங்க. ஆகவே தான் இது நாடு முழுவதும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த கோபத்தை மடைமாற்று செய்கிற வகையில் மக்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தியை, கோபத்தை, கொந்தளிப்பை மடைமாற்று செய்கிற வகையிலே தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீர்மானத்தை இன்றைக்கு அந்த நாள் என்று நினைவு கூர்ந்து அவர் இந்த சபையிலே அவர் இங்கே முன்வைக்கின்றார். எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் பேசுறதுக்காக தான் வர்றோம். பிரதான எதிர்க்கட்சி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்களை பாதுகாக்கிற காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் உயிர் பறி போயிடுச்சுன்னா அதை பற்றி பேசுறதுல எங்களை தூக்கி வெளியே போடுறாங்க. ஆகவே தான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே இன்றைக்கு 110 விதி என்பது இது கண்துடைப்பு நாடகம், மக்களை திசை திருப்புகிற ஒரு நாடகம். இந்த மாநில சுயாட்சியை பற்றி உண்மையிலே திமுகவுக்கு அக்கறை இருக்குமானால் மத்தியிலும் அவர்கள் அமைச்சரவையில் இருந்தார்கள், மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மக்கள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் இந்த மாநில சுயாட்சியை பற்றி அப்போது பேசியிருந்தால் இவர்கள் கொடுக்கிற இந்த தீர்மானத்தை, இந்த அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் இது முழுக்க முழுக்க மடைமாற்றம் செய்கிற, மக்களை ஏமாற்றுகிற இந்த அறிவிப்பை என்பது மக்களிடத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது முழுக்க ஏமாற்று வேலை.